அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூமாப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தை ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஃபேமஸ் ஆக்கிட்டாரு. என்னன்னா, இவர் ஒரு கதை சொல்கிறாரு. ஒரு சன் நியூஸ் சேனலில் நான் பார்த்தப்போ என்ன ஒரு கதை அப்படின்னா, அவரை அவர் ஃப்ரெண்ட்ஸ் குற்றாலத்துக்கு அழைச்சிட்டு போகலையாம். காசு இல்லைங்கிறதுனால, நீ என்னை குற்றாலத்துக்கு அழைச்சிட்டு போகலல்ல, அதனால் நான் இருக்கிற இந்த ஊரை கூமாப்பட்டியை ஃபேமஸ் ஆக்கி காட்டேன்டா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கொள்கையோட என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு வருஷம் கூமாப்பட்டின்னு வாயை திறந்தா ஒரு ஊர் பேர் தான் அப்படிங்கிற அளவுக்கு எல்லா கிராமங்கள்லையும் இருக்கிற மாதிரி அது அந்த கிராமத்துல ஏதோ அமைஞ்சு போச்சு. என்னன்னா ஒரு மலை இருக்க மாதிரியும் குளம் இருக்க மாதிரியும் கேணி இருக்க மாதிரியும் முக்கால்வாசி கிராமங்கள் இருக்கும் இல்லையா. அதை இவர் ரொம்ப ஒரு ரியாலிஸ்டாக காமிக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாரு, அங்கே இயற்கை சூழ்ந்து நிறைய இடங்கள் இருக்கிற மாதிரியும் அதில் இவர் வாழ்க்கை என்ஜாய் பண்ணுற மாதிரியும் ரொம்ப இயற்கை சார்ந்து. ஒரு கேரளாக்குனா போனால் நம்ம நிறைய சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப இயற்கை சார்ந்து இந்த இடம்லாம் இருக்குது. எங்கே போனாலும் ஒரு மலை சார்ந்த பகுதியும் ஒரு நீர்நிலையும் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா கேரளா. அதே மாதிரி தனது ஊரான கூமாப்பட்டி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, குளம், அப்புறம் கேணி, அப்புறம் மலை, இதில் இருக்கிற வயல், இதெல்லாம் அவர் அதிகமான ஃபோக்கஸாக காமிச்சு இது ஒரு சொர்க்க பூமி அப்படிங்கிற மாதிரியும், இதை ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் இங்கே இருக்கிற எல்லா இடமும் இருக்குங்கிற மாதிரியும், இங்கே நீங்கள் நீட்டாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் ப்ரொஜெக்ட் பண்ணி பல ரீல்ஸு பல வீடியோஸ் அப்லோட் பண்ணி ஒரு வருஷ காலம் இவர் இந்த இதே வேலையாக பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு வருஷம் இவர் போட்ட எஃபர்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் அது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆயிடுச்சு. கூமாப்பட்டிங்கிற பேரே ஒரு வித்தியாசமாக இருக்கிறதுனால அந்த பேருங்கிறதுக்கே ஒரு தனி ஸ்கோப் இருக்கு இல்லையா. இப்போ கூமாப்பட்டினா என்னடா ஊர் எங்கடா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அது போய், ப்ளஸ் அந்த கிராமத்தில் இதெல்லாம் இருக்கா, உண்மையிலே இருக்கா, இது மாதிரி உண்மையிலே இந்த ஊர் இருக்கா, ப்ளஸ் இந்த ஊரில் இது மாதிரி இடங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவன் ஓவரா ப்ரொஜெக்ட் பண்ணானேங்கிற மாதிரி போய் எல்லாரும் அதை தேடி போய் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கூமாப்பட்டி கிராமத்தில் இருக்க மக்களே என்ன பண்ணிட்டாங்க, பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இத்தனைக்கும் ஊருக்குள்ளே எல்லா மக்களும் புழங்கிட்டு இருக்க நேரத்தில் வெளியூர் ஆட்கள் உள்ளே வந்து வரப்போ அவங்களுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, வெளியே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு லாக்டவுன் மாதிரி வெளியூர்காரங்க உள்ளூருக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா உள்ளூருக்குள்ளே வந்தால் அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் இல்லையா. ரொம்ப இது மாதிரி சென்னை, கோயம்புத்தூர் அது மாதிரிலாம் யார் வேணா வரலாம் போகலாம், சிட்டிஸ் மாதிரியோ டவுன் மாதிரியோ கிடையாது. கிராமங்கிறதுனால வெளியாட்கள் உள்ளே வந்தாலும் அந்த கிராமத்தாட்கள் தெரியும். ஏன்னா ரொம்ப குறுகிய ஒரு குழு மாதிரி தான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க கிராமங்கள் எல்லாமே. வெளியூர்காரன் உள்ள வந்தாலே தெரிஞ்சு போயிடும். ஏன்னா அங்கங்கே ஆள் நின்றுட்டு நம்ம ஊருக்காரன் ஏவன் வெளியூர்காரன் ஏவன் அப்படின்னு நல்லாவே அவங்களுக்கு தெரியும். ஸோ திடீர்னு வெளியூர் நிறைய வர அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலும் ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வெளிநாட்டில் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. ஏன்னா வெளியாட்கள் உள்ள என்ன நடக்கும்னு தெரியாது, இது மாதிரி எப்படி போகும்னு சொல்ல தெரியாதுங்கிறதுனால ஒரு பயத்தில் அப்படி பண்ணிட்டாங்க. ஸோ என்னதான் நடந்தாலும் இவரோட நோக்கம் சக்ஸஸ் ஆயிடுச்சு. எப்படின்னா, தான் ஊர் கூமாப்பட்டிங்கிற பேரை நான் உலகம் ஃபுல்லாக ரீச் பண்ணுங்கிற அந்த இது இருக்கு இல்லையா, சபதம் இருக்கு இல்லையா, அது ஜெயிச்சிச்சு தான் சொல்ல முடியும். ஊர் ஃபுல்லாக பறைப்போட்டு. ஆனால் என்னன்னா, நெட்டிசன்கள் ப்ளஸ் எல்லா இடத்துலையும் அந்த ஊரை சுற்றி இருக்கவங்க எல்லாம் இந்த ஊரில் ஏதோ ஒரு நினைச்சு பார்த்து கடைசி எதுவுமே இல்லாதப்போ வர கோவம் இருக்கு பார்த்தீங்களா, அது அளவில்லாதது. எல்லாம் போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க, இப்போ கலாச்சிட்டு இருக்காங்க. பட் அவரோட நோக்கம் என்ன ஆயிடுச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அவர் ஊரை உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆக்கி விட்டாரு. ஊரில் இருக்கோ இல்லையோ இருக்கிற மாதிரி காமிச்சு நீ ஃபேமஸ் ஆக்கி விடுங்கிற மாதிரி, இருக்கிறதோ இல்லையோ இருக்கிற மாதிரி இதை விட சூப்பராக இருக்க மாதிரி பயங்கரமாக இருக்க மாதிரி கேமரா ஆங்கிள்லாம் வச்சு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற மாதிரியும், இயற்கையோட லைஃப்பை அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்க மாதிரியும், நம்மலாம் அது மாதிரி இடத்துலேருந்து வெளில ஒரு சிட்டிஸில் இருக்கவங்கலாம் சரி இது மாதிரி ஒரு இயற்கை சார்ந்த ஒரு இடத்துக்கு நம்ம போனோம்னா கொஞ்சம் மனசு இதமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டுற அளவுக்கு அவர் பண்ண வேலைகள் என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் அந்த கிராமத்தை நோக்கி வர வச்சிருச்சு. கிராமத்தில் போய் பார்த்தா தெரியுது, இது யூஸ்வலாக இருக்க கிராமம் மாதிரி தானே இருக்குது, ஒன்றும் பெரிய எக்ஸ்ட்ராடினரியாக ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை தூண்டி இப்போ எல்லாரும் அவளை திரும்பி தேடிக்கிட்டு இருக்காங்க. திரும்பி வெறிகொண்டு எங்கடா இருக்காங்க, நம்மள ஏமாத்திட்டானே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் பண்ண வேலை இருக்கு இல்லையா, இது இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு, பயங்கரமாக ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.